தனியா ஒரு மனிதன் பனிமலைக்குள்ள மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? மொபைல் போன் சிக்னல் இல்ல, ஃபுட் இல்ல, ஹெல்ப்புக்கு அங்க யாருமே இல்ல. இது 2009 ஆஸ்திரேலியால ஒரு நேஷனல் பார்க் விண்டர் சீசன் ஆரம்பம். ஜெமி நெய்லின்னு ஒரு சாதாரண மனிதன், அவர் அந்த பார்க்குக்குள்ள ஒரு சிம்பிள் ஹிக் போறாரு. ஆனா அவருக்கு தெரியாது அந்த சிம்பிள் ஹிக் அவரோட வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு. ஜெமி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹிக்கர், அவர்கிட்ட மேப் இருக்குது, காம்பஸ் இருக்குது. அன்னைக்கு வெதர் ஃபோக்கஸ் நார்மல், அந்த ட்ரையல் ஈஸி தான் அவர் நினைச்சாரு. ஃபர்ஸ்ட் 1 hour எல்லாமே ஸ்மூத், அந்த மவுண்டன் அழகும் ஷோ லைட்டா இருக்கு. கேமரால போட்டோ எடுக்கிறாரு, தான் டைரியில நோட் பண்ணவும் செய்யறாரு. அவருக்கு அந்த லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் ஹியர். ஆனா என்னதான் பியூட்டிஃபுல்லா இருந்தாலும் நேச்சர் சம்டைம் வார்னிங் கொடுக்காதுன்னு அவருக்கு தெரியாது. மதியம் விண்ட் ஸ்ட்ராங் ஆகுது, ஸ்கை கிரே ஆகுது. ஜெமி நினைச்சாரு அது கொஞ்சம் ஸ்னோ தானே, ஆனா அது ஸ்மால் ஸ்னோ இல்ல. பிளஸர்ட் ஆரம்பமாகுது, ஆனா அதுக்குள்ள அங்கிருந்து தப்பிக்கவும் செய்யணும். அவரு ரொம்பவும் கூலா இருக்க ட்ரை பண்றாரு, அந்த டைம்ல பேனிக் ஆகக்கூடாது. ஆனா ரியல் ஃபயர் ஸ்லோலியா ஆரம்பமாகுது. அவரு தான் கண்ட்ரோலை இழந்துடக்கூடாதுங்கிறதுனாலே அவர் திரும்ப டைரக்ஷன் கெஸ் பண்ணி மெல்ல நடக்க ஆரம்பிச்சாரு. நடந்துகிட்டே இருக்காரு. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது. அவருக்கே புரிய வருது இது கம்ப்ளீட் லாஸ்ட்னு. அப்படியே நைட்டு ஆக போது, டெம்பரேச்சர் ரொம்பவும் குறையுது. அவர் ஸ்மால் ஸ்னோ பிக் டிக் பண்ணி அதுல ஷெல்டர் கிரியேட் பண்ணாரு. அந்த டைம்ல கோல்ட் ரொம்பவும் அன்பேரபிளா இருந்தது. மறுநாள் டே 2 ஆகுது. ஃபுட் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ். அவர்கிட்ட இருந்த ஒரு சின்ன பாத்திரத்துல வேற வழி இல்லாம ஸ்னோவா மில்க் பண்ணி தண்ணி குடிக்க ஆரம்பிக்கவும் செய்யறாரு. அவரோட இரு கைகளும் நடுங்க ஆரம்பிக்குது, ஃபிட்னஸ் குறையவும் செய்யுது. அவர் அடிக்கடி தனக்கு தானே பேசிக்கிட்டுறாரு. ஸ்டே வேக் ஜெமி, ஸ்டே வேக்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அண்ட் பாடியை ஹீட்டா வச்சிருக்கிறதுக்கு அங்குள்ள செடி கொடி ஏதாவது வாயில போட்டு மென்னுக்கிட்டே இருப்பாராம். இவர் இதை மெயின்டைன் பண்ணியே சர்வைவல் ஆகிறாரு. டே 3 ஆகுது. அந்த 3 நாட்களும் அங்க கிடைக்கிற சின்ன சின்ன புல்லும் ஸ்னோ வாட்டர் மட்டுமே இவரோட உணவா இருந்தது. சோ அதனாலே அவரோட எனர்ஜி கம்ப்ளீட் போயிடுச்சு. இவர் நார்மலா நடந்து போகும்போதே பசியில அங்கங்க மயங்கி கீழே விழுவும் செய்வாராம். அந்த பசியிலையும் இங்கிருந்து எப்படியா தப்பிச்சு போயிடணும்னு சொல்லி தான் பயணத்தை தொடரவும் செய்வாராம். இவர் போற பாதையில எல்லாம் அளவுக்கு அதிகமான ஸ்னோவும் அங்க ஏற்படுது. அதையுமே இவர் கொஞ்சம் கூட கவனிக்காம முன்னோக்கி போகவும் செய்யறாரு. அண்ட் இவர் போற இடங்களெல்லாம் ஆங்காங்கே ஹெலிகாப்டர் போற சத்தமும் கேட்குமா, அதை அவர் வேவ் பண்ணவும் செய்வாராம். அண்ணாந்து மேல பார்க்கும்போது ஸ்கை எம்டியா இருக்குமா. அந்த டைம்ல அவருக்கு தன் ஃபேமிலியோட நினைவு அடிக்கடி வந்துட்டு போகுமா. அண்ட் இவர் போற இடத்த எக்ஸாக்ட் லொகேஷன் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணாமே வந்துட்டாரு. அதுவே இவருக்கு மிகப்பெரிய தலைவலியாவே அமைஞ்சிச்சு. டேர்ஸ் ஃப்ரீஸ் ஆகுது ஃபேஸ்ல. அண்ட் அந்த டைம்ல இவருக்கு தூக்கம் வந்தா ஒரு டெத்துக்கான சான்ஸ் அதிகமாவே இருக்கு. அது அவருக்கு நல்லாவே தெரியுது. அதுக்காகவே அவர் ரொம்பவுமே தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுவாராம். நெக்ஸ்ட் மார்னிங் டே 4 ஆகுது. அவருக்கு பாடியில எனர்ஜி 0. எஸ், அவருக்கு அதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அவருக்கு பாடியுமே ரொம்ப கொலாப்ஸ் ஆகுது. அந்த நேரம் ரெஸ்கியூ டீம் சர்ச் ஏரியா எக்ஸ்பேண்ட் பண்ணுது. ரெஸ்கியூ டீமோட கண்களுக்கு கீழே பூட்டோட கால் தடங்களையும் பார்க்க முடியுது. அந்த பைலட்டுமே டவுட் பண்றாரு, ஒருவேளை அனிமலா இருக்குமான்னு. ரொம்பவுமே க்ளோஸா பாக்குறாங்க, அது ஹியூமன் ஷேப். அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. ரெஸ்கியூ டீம் கீழே லேண்ட் பண்ணவும் செய்யறாங்க. ஜெமி அன்கான்சியஸா இருக்காரு, பல்ஸ் வீக்கா இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் ஏர்லிஃப்ட் பண்றாங்க. உடனே டாக்டர் சொல்றாரு இன்னும் 3 மணி நேரம் லேட்டா இருந்திருந்தா இவரோட மூளை பனியால உறைஞ்சு செத்துருக்கும்னு. ஒரு வழியா போராடி ஜெமியை காப்பாற்றவும் செய்யறாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் ஜெமி ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, கோல்ட் என்ன ஆல்மோஸ்ட் கொன்னுச்சு, ஆனா மனதோட வலிதான் இன்னும் போகலன்னு. ஒரு மனிதன் நேச்சுருக்கு எதிராக தனியாக 4 நாட்கள் இருந்தார். அவரை காப்பாற்றியது ஏனோ அவரது நல்ல உள்ளம் தான். அண்ட் ரியலி பெஸ்ட் ஹோப். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.